ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான நியூஸ். உளவுத்துறை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட் என்ன, இது எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் ஆன்லைன்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான டெமோவும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ வெளியிட்டிருக்கிற ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது இங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இதோட ஃபீஸ் என்ன, எலிஜிபிலிட்டி கேட்டகரி எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்த்தலாம். இது மெயினா பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் இந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 25,500 81,000 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் லெவலுக்கு வந்து சூப்பரான பேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அலவன்சஸ் தவிர. ஸோ இங்கே வந்து பே ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் 12 மந்த்தாக சேலரி வரும். உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு 13 மந்த்ஸ் சேலரி வரப்போகுது. அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து கேஷ் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஹாலிடேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள். இதுல டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 394 வேகன்சிஸ் இருக்குது. இங்க வந்து அது கேட்டகரி வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு வந்து 157, இடபிள்யூஸ்க்கு வந்து 32, ஓபிசிக்கு வந்து 117, எஸ்சிக்கு வந்து 60, அப்புறம் எஸ்டிக்கு வந்து இதுல 28 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுல எந்தெந்த ஃபீல்ட்ல நீங்க படிச்சிருக்கோம் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா ஐடி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது எல்லாமே நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்க வந்து எலிஜிபிள். அடுத்தது பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், மேக்ஸ், இது எது முடிச்சிருந்தீங்கனாலும் போதும், நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் போதும், நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான நோட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து ஃபுல் இந்தியா, அதாவது ஆல் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எங்க வேணாலும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து எக்ஸாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 டியர் இருக்கும் போது, டியர் 1, டியர் 2, டியர் 3. டியர் 1ல வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல இருக்க போகுது. டியர் 2ல வந்து பிராக்டிகல் அண்ட் டெக்னிக்கல் நேச்சர்ல இருக்க போகுது. டியர் 3ல வந்து இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது. இதுல நீங்க முக்கியமான கவனிக்கிறது என்னன்னா, டியர் 1ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்க ரொம்பவுமே கவனமா ஆன்சர் பண்ணணும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுக்காக உங்களுக்கு மொத்தமா 2 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. 2 மணி நேரம் நீங்க எடுத்துக்கலாம். டியர் 1க்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்டர் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான 5 சிட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல ஏதோ ஒரு சிட்டில வந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே கவனமா ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முக்கியமான டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025. க்ளோசிங் டேட், அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து 14 செப்டம்பர் 2025. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ்பிஐ மூலியமா நீங்க சலான் பே பண்றீங்க அப்படின்னா நீங்க 16/9 வரைக்கும், அதாவது 16 செப்டம்பர் வரைக்கும் நீங்க பே பண்ணிக்க முடியும். எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல லாகின் பண்ணி தான் நீங்க சப்மிட் பண்ணணும். இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக படிச்சு பார்த்துக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்றது, ஆன்லைன்ல எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, இது கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான எல்லா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இங்கே எக்ஸாம் ஃபீஸ் பற்றி நம்ம பார்த்தலாம். எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 515 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 550 ரூபா. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி இருக்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. மொத்தமாக அவங்களுக்கு வந்து 650 ரூபா சார்ஜ் வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து கவனமாக ஃபில் பண்ணுங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற டெட்லைன் கூட நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க. க்ளோசிங் டேட் மறுபடியும் பார்த்துக்கோங்க, 14 செப்டம்பர் 2025. அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.